படத்தோட ஸ்டார்ட்டிங்கில பிறந்த 3 நாள் குழந்தை ஒரு பக்கத்துல காணாம போனதுக்கப்புறம், அங்கே நம்ம நிவின் பாலி வந்து அந்த ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு அட்டெண்டரா ஹாஸ்பிட்டல்ல வந்து நம்ம நிவின் பாலி ஒரு கட்டத்துல வந்து வேலை பார்ப்பாப்புல. வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, குழந்தைய ஒரு பக்கத்துல கடத்திட்டு போன ஆளு யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல அவருக்கு ஒரு கட்டத்துல தெரியும். ஏன்னா, ஒரு பெண் வந்து பர்தா போட்டு கம்பு பையில போனது மாரி அவர் கட்டத்துல வந்து பார்த்துருப்பாப்புல. அப்புறம் மீடியால இருந்து எல்லாருக்கும் ஒரு கட்டத்துல வந்து இது பெரிய நியூஸ் ஆக்கி கிட்டத்தட்ட போலீஸுக்கு வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ப்ரெஷர் வர மாரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கே உள்ள போலீஸ் அதிகாரிகள் ஒரு கட்டத்துல வந்து இந்த ஒரு கேஸ நீங்க வேகமா சீக்கிரம் முடிக்க பாருங்க. அந்த குழந்தை எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கட்டத்துல வந்து போலீஸார் ஒரு கட்டத்துல வந்து தீவிரமா ஒரு பக்கத்துல விசாரிக்கிறாங்க. விசாரிக்க போகும்போது குழந்தையோட பெற்றோர்ட்ட பக்கத்துல வந்து விசாரிக்கிறாங்க. விசாரிக்க போகும்போது தெரியுது அந்த காணாம போனவளோட அம்மா வந்து ஒரு சின்ன புள்ள. கிட்டத்தட்ட ஒரு 18 வயசு. அவ அப்பா வந்து கிட்டத்தட்ட 27 வயசு. என்னடா இது ஒரு கொடுமை. சின்ன வயசுலயே இப்படிலாம் சம்பவம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நமக்கு ஒரு கட்டத்துல தோணுச்சு. ஏன்னா, அதுக்கப்புறம் குழந்தை தொலைஞ்சது ஒரு பக்கத்துல வந்து அவளுக்கு வந்து காணாம போன வரைக்கும் நமக்கு நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல வந்து அவங்க 2 பேரும் ஒரு கட்டத்துல வந்து அவளுகளே கொண்டு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பஞ்சாயத்துலாம் ஒரு பக்கத்துல போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம நிவின் பாலிக்கு ஒரு கட்டத்துல வந்து அந்த குழந்தைய யாரு எடுத்துட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல ஒரு பர்தா போட்ட ஒரு பெண்ணு வந்து அந்த குழந்தை அந்த அந்த கம்பு பையில வந்து அந்த குழந்தைய எடுத்துட்டு போனது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல வந்து போலீஸார்ட்ட ஒரு கட்டத்துல சொல்றாப்புல. சொன்னதுக்கப்புறம் போலீஸார் வந்து அவன் நீன் பண்ணிட்டு ஒரு கட்டத்துல வந்து கேட்கறாங்க. அதுக்கப்புறம் விசாரணை ஒரு கட்டத்துல போயிட்டு இருக்கு. அது ஒவ்வொரு இடமா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருந்து எல்லாமே பார்க்குறாங்க. அந்த பர்தா போட்ட பெண் வந்து யாரு? எவரு? எதனால அந்த குழந்தைய கடத்திட்டு போனாங்க, வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல வந்து விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போது நிவின் பாலி ஒரு கட்டத்துல வந்து நம்ம இந்த மாதிரி அந்த பர்தா போட்ட பெண்ணு வந்து ஒரு இடத்துக்கு போய் மறைஞ்சுகிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கே உள்ள ஃபுட்டேஜை ஒரு கட்டத்துல போலீஸார் பார்த்து அது எப்படி சார் அந்த அங்கேயாவது குழந்தை இருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு கட்டத்துல போறாங்க. போகும்போது நிவின் பாலி ஒரு பக்கத்துல சொல்றாப்புல, எனக்கு அந்த இந்த ஆளோட அடையாளம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல வந்து போறாப்புல. போகும்போது நம்ம நிவின் பாலி டவுன் ஏரியால போய் ஒரு பக்கத்துல தேடிக்கிட்டு இருக்காங்க போலீஸார ஒரு பக்கத்துல அங்கிட்டு இங்கிட்டு தேடிக்கிட்டு இருக்கும்போது நிவின் பாலி வந்து ஒரு கட்டத்துல வந்து ஒரு குழந்தைய வந்து தூக்கிட்டு வந்து இதான் உங்க குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல இருந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துடுறாப்புல. கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அங்கே பார்த்தா ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு வருது. என்னன்னா, அந்த குழந்தை வந்து அந்த காணாம போன குழந்தை வேற, இப்ப கொண்டு வந்த குழந்தை ஒரு பக்கத்துல வேறயா இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம நிவின் பாலி ஒரு கட்டத்துல வந்து என்னடா நீ ஒரு கட்டத்துல வந்து நம்ம நிவின் பாலி மேல கோவப்பட்டு, ஏன்னா எங்கள முட்டாள்தனமான ஆளா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவின் பாலிய போட்டு எப்படி முரண்பாடான விஷயம்லாம் ஒரு கட்டத்துல பேசுறாங்க. பேசினதுக்கப்புறம் அவன் நிவின் பாலிக்கு ஒரு கட்டத்துல வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு கட்டத்துல வந்து வேலையே போயிரும். வேலையை போன அப்புறம் ரொம்ப ஒரு டிப்ரஷன் ஆயிராப்புல. டிப்ரஷன் ஆனதுக்கப்புறம் என்னடா இப்படி ஒரு லைஃப் நல்லா போயிட்டு இருந்துச்சு. கடைசியில பார்த்தா இப்படி ஒரு சம்பவம் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல போறாங்க. போகும்போது நம்ம நிவின் பாலிக்கு இன்னொரு விஷயம் ஒண்ணு தெரியுது. அதுக்கப்புறம் 2 நாளைக்கு முன்னாடி உள்ள ஃபுட்டேஜ் ஒரு கட்டத்துல எடுத்து பார்க்குறாப்புல. அதுக்கப்புறம் தான் ஒரு தெரிய வருது. அதுல வந்து கடத்திட்டு போன ஆளு வந்து ஒரு லேடி கிடையாது. ஒரு பாய். ஒரு ஆண் தான் இந்த குழந்தைய கடத்தினான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல தெரிய வருது. அதுக்கப்புறம் அந்த கடத்தின ஆளு நம்ம யாருன்னா, நம்ம சங்கீத் பிரதீப். அவரு தான் இந்த குழந்தைய கடத்திருப்பாப்புல. அவர் எதுக்குனால கடத்தினாப்புல, ஏன் கடத்தினாப்புல நிவின் பாலி ஒரு கட்டத்துல வந்து ஒரு கட்டத்துல வேலையே போயிருச்சு. நம்ம எப்படியாச்சும் இந்த குழந்தைய ஒரு கட்டத்துல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவின் பாலி ஒரு கட்டத்துல வந்து தேடிக்கிட்டு இருக்காப்புல. அதுக்கப்புறம் போலீஸார் ஒரு கட்டத்துல வந்து தேடிக்கிட்டு இருக்காப்புல. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய கண்டுபிடிச்சு அவங்க குடும்பத்தில ஒப்படைச்சாங்களா? இல்ல சங்கீத் வந்து எதனால அந்த குழந்தைய கடத்திட்டு போனாப்புல அப்படின்னு தாங்க இந்த ஒரு படத்தோட ஒரு ஒன்லைன் ஸ்டோரியா இருக்கு. அத பார்க்கும்போது அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நம்ம ஈஸியாவே யூகிக்கிற அளவுக்கு இதுல ஏகப்பட்ட சீன்லாம் இருக்கு. அத பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே நமக்கு கதைய சொல்லிருவானுங்க. இதனால இப்ப நான் கடத்தின வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இல்லாம இருக்கிற மாரி தான் இருக்கு. மித்தபடி இதுல நடிச்ச நம்ம நிவின் பாலி அவர் ஆக்டிங் தாங்க சில வேற லெவல். அவர் ஆக்டிங்லேருந்து எல்லாம் பார்க்கறதுக்கு தக்காளி தாறுமாறான ஒரு நடிப்பா கொடுத்துருந்துருக்காப்புல. இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு கட்டத்துல வந்து தேவையில்லாத பிரச்சனைக்கு இவரா ஒரு பாகத்துல இன்வால்வ் ஆகி, அதுக்கப்புறம் அவர் ஒரு பாகத்துல வந்து ஒரு பெரிய நியூஸ் ஆகி, இவர் தப்பான குழந்தைய ஒரு பாகத்துல தூக்கிட்டு வந்துட்டாப்புல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவின் பாலி மேல ஒரு கட்டத்திலேயே ஒரு பெரிய ஒரு கேஸ் ஆக்கி, அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு கட்டத்துல ஒரு அவமானம் ஆகி, அதுக்கப்புறம் போலீஸார் ஒரு கட்டத்துல வந்து நிவின் பாலி ஒரு கட்டத்துல வந்து மிரட்டுற சீன்லாம் பார்க்கும்போது நீ ஹாஸ்பிட்டல்ல சும்மா இருந்திருக்கலாம் அப்படின்னு நமக்கே தோணுச்சு. மித்தபடி அவர் நம்ம நிவின் பாலி தேவையில்லாத விஷயத்துக்கு எதுக்கு இப்படிலாம் போனாப்புல அப்படின்னு நமக்கே தோணுச்சு. இந்த குழந்தைய கடத்தினால நம்ம சங்கீத் பிரதீப் இந்த மனுஷன் எதுக்கு இந்த குழந்தைய கடத்திட்டு போனாப்புல, ஏன் கடத்திட்டு போனாப்புல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த ட்விஸ்ட் எல்லாம் வரும். அதை பார்க்கும்போது இதனாலதான் இப்படி கடத்திட்டு போயிருக்காப்புல, வச்சிருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த ஒரு கேரக்டரா போட்டு சூப்பரா அமைச்சு விட்டுருக்காப்போ. அதுக்கப்புறம் நம்ம இந்த படத்தோட நம்ம சங்கீத்துக்கு அக்காவா நம்ம நிஜாமால் ஜோஸ் அவரு இந்த ஒரு படத்தோட நம்ம சங்கீத்துக்கு அக்காவா ஒரு படத்துல நடிச்சிருக்காங்க. அவளுக்கு ஒரு கட்டத்துல வந்து எதனால இந்த குழந்தை எதனால இவ்வளவு ஒரு கட்டத்துல வந்து சேர்ந்து கடத்தினாக வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு கதை போற மாதிரி இருக்கு. மித்தபடி ஐடில இருந்து பாக்குறதுக்கு ஐடின்னு நம்ம சொல்லவே இல்லை. சூப்பரா நடிச்சு கொடுத்துருக்காப்புல. அதை மித்தபடி இதுல ஏகப்பட்ட ஐடில நடிச்சிருக்கா. ஐடின்னு இதுல பாக்குறதுக்கு ஐடினா இல்லாம கொஞ்சம் பேர் சொல்லணும். ஏன்னா இதுல போலீஸ் அதிகாரியா கிட்டத்தட்ட ஒரு 3 4 பேர் நடிச்சிருக்காங்க. ஐடினா பார்க்கும்போது
தக்காளி போலீஸ் என்ன பண்ணுவாங்க, விசாரணை பேர்ல கிட்டத்தட்ட யார் மேலலாம் டவுட் போடணுமோ அதுக்கெல்லாம் டவுட் போட்டுக்கிட்டு அவங்க செய்கிற செயல்லாம் பார்த்துக்கிட்டு பார்க்குறதுக்கு எல்லாமே ரசிக்கும்படியாக இருந்துச்சு. மத்தபடி இந்த ஒரு படம் கண்டிப்பாக ஃபேமிலியோட தாராளமாக உட்காந்து பார்க்கலாம். மெயினாக இந்த ஒரு படத்தோட பேர் என்னன்னா பேபி கேர்ள். இந்த ஒரு படம் வந்து மலையாள படம், தமிழ் டப்பிங் பண்ணி இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. கண்டிப்பாக இந்த ஒரு படத்தை மஸ்ட் வாட்சாக உட்காந்து பார்க்கலாம் கைஸ்.